காது மூக்கில் விஷமூற்றி கொடூர கொலை நடந்து ஓராண்டுக்கு பின்பே வெளியான உண்மை, 22 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான தீர்ப்பு. கண்ணகி முருகேசன் வழக்கின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே இருக்கக்கூடிய குப்பநத்தம் புதுக்காலனியை சேர்ந்தவர் சாமிக்கண்ணன். இவருடைய பையன் முருகேசன் சிதம்பரத்துல உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதே பல்கலைக்கழகத்துல துரைசாமியின் மகள் கண்ணகி வணிகவியல் துறையில படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் காலேஜ் டேஸ்லயே பழகி அது காதலாகி மே 5, 2003 அன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரகசிய திருமணம் செஞ்சுக்கிறாங்க. வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு 2 பேரும் தனித்தனியே அவரவர் வீட்டுல இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஊரை விட்டு வெளியே போய் வாழ முடிவெடுத்து ஜூலை 6ஆம் தேதி ஊரை விட்டு வெளியேறி இருக்காங்க. கண்ணகியை தன்னோட உறவினர் ஒருவர் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காரு முருகேசன். இந்த நேரத்துல கண்ணகியை காணோம்னு அவங்க வீட்டுல தேட இவங்க காதல் விவகாரமும் திருமணமானதும் இரு வீட்டாருக்கும் தெரிய வருது. இதுல முருகேசன் பட்டியலினத்தை சேர்ந்தவர், கண்ணகி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. இதனாலேயே 2 பேர் வீட்டாரும் ஊரை விட்டு வெளியேறிய 2 மணி நேரத்திலேயே தேடி பிடிச்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. முருகேசனுடைய சித்தப்பாவை அடிச்சு துன்புறுத்தி முருகேசனை வரவழைச்சு அவரையும் அடிச்சு உதைச்சு கொடூரமா தாக்கி கண்ணகி எங்கன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அடி வாங்கியும் முருகேசன் கண்ணகி இருக்க இடத்த சொல்லல. கடைசியா தலைகீழா கட்டி வச்சு தலையிலேயே ஊங்கி அடிச்சதும் தன்னோட ஒட்டுமொத்த சக்தியையும் இழந்து போய் ஒரு கட்டத்துல கண்ணகி இருக்க இடத்த சொன்னதும் கண்ணகி அங்கு வரவழைக்கப்பட்டு 2 பேரையும் மொத்த ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க மரத்துல கட்டி வச்சு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான முறையில அடிச்சு 2 பேர் வாயிலையும் விஷத்தை ஊத்த முயற்சி பண்ணிருக்காங்க. வாயை திறக்காததால காது மூக்கிலையும் விஷத்தை ஊத்திருக்காங்க. 2 பேரும் அலறி துடிச்சு முழுசா சாகுற வரைக்கும் ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்து 2 பேரும் இறந்ததுக்கு பிறகு தனித்தனியே அவங்க குடும்பத்தார் அவங்க உடலை எரிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 10 நாட்கள் ஆகியும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படல. இந்த வழக்கு விசாரணைக்கே 1 வருஷத்துக்கு பிறகுதான் எடுத்துக்கிட்டாங்க. சில போலீஸ் ஆரம்பத்திற்கு உடந்தையா இருந்ததால வழக்கு சிபிஐக்கு மாறுது. சிபிஐ 15 பேரை வழக்குல குற்றவாளிகளா சேர்க்கிறாங்க. கண்ணகியின் சகோதரர் மருதுபாண்டியனுக்கு தூக்கு தண்டனையும் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனா இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செஞ்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டின் முதல் ஆணவ கொலை வழக்கா பதிவான கண்ணகி முருகேசன் வழக்கு நெடுங்காலமாக நடந்தாலும் குற்றவாளிகளுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடியதாக இருக்கு.